இன்றைக்கி நம்ம சோம்பேறி சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நான் சிக்கன் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நடுவில் நம்ம கலரி விட்டுக்கலாம். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கலை. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா தண்ணி விட்டுருக்கு. எனக்கு செமி கிரேவியாக வேணுன்றதால நான் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகுத்தூள், கொத்தமல்லி தூவி இறக்கிடுவேன். சூப்பரான சோம்பேறி சிக்கன் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.